ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் டைப்ஸ் ஆஃப் 3-phase யூஜி கேபிள். இப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள் 3 ஃபேஸில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிள் டிபெண்ட்ஸ் அப்பான் த வோல்டேஜ். இப்போ வோல்டேஜ் லெவலை பொறுத்து 5 விதமாக இதை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ டென்ஷன் கேபிள். அது 1 kV வரைக்கும் பயன்படுத்துகிற கேபிள் லோ டென்ஷன் கேபிள்னு சொல்கிறோம். ஹை டென்ஷன் கேபிள் அப்படிங்கிறது 11 kV வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய கேபிள். அடுத்து சூப்பர் டென்ஷன் கேபிள் 33 kV வரை. அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் கேபிள் 66 kV வரைக்கும் பயன்படுத்தலாம். எக்ஸ்ட்ரா சூப்பர் டென்ஷன் கேபிள் 132 kV, அதுக்கும் மேலே 220 வரைக்கும், இல்லை அதுக்கு மேலே 400 kV வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். அதுதான் எக்ஸ்ட்ரா சூப்பர் டென்ஷன் கேபிள். இப்போ நம்ம வோல்டேஜை பொறுத்து கேபிளை கிளாஸிஃபை பண்ணோம். அடுத்தது 3-phase சர்வீஸை பொறுத்து 3 விதமான கேபிள் நம்ம பரவலாக பயன்படுத்திட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைப் கேபிள் பெல்டட் கேபிள். ஏன் இந்த பெல்டட் கேபிள்னு சொல்கிறோம்? இதில் பேப்பர் பெல்ட்டு அந்த ஒவ்வொரு கோரையும் சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பெல்டட் கேபிள்னு சொல்கிறோம். இதை 11 kV வரைக்கும் அதிகபட்சம் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது ஸ்க்ரீன்டு கேபிள். இப்போ ஸ்க்ரீன்டு கேபிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்சுலேஷனுக்கும் அடுத்த இன்சுலேஷனுக்கும் இடையில் ஒரு ஸ்க்ரீன், ஒரு மெட்டாலிக் ஸ்க்ரீனோ இல்லை ஒரு லெட்டால் பண்ண ஸ்க்ரீனோ பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஸ்க்ரீன்டு கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை 22 kVலேருந்து 66 kV வரைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது ப்ரெஷர் கேபிள். இது 66 kVக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய கேபிள் தான் இந்த ப்ரெஷர் கேபிள். ப்ரெஷர் கேபிளை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஃபீல்டு கேபிள் அப்படின்னு சொல்லலாம், கேஸ் ப்ரெஷர் கேபிள்னு சொல்லலாம். இதான் நம்ம ஹை வோல்டேஜில் 66 kVக்கு மேலே பரவலாக இந்த டைப்பு ப்ரெஷர் கேபிளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கேபிள்ஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.